வணக்கம் மாணவர்களே, வேதில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய காணொளிக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2023 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் வினையை பூர்த்தி செய்யவும். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அதாவது நம்மளுக்கு கீழே ஒரு வினை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்ளோஹெக்சனான் வந்து ஹைட்ரஜன் சைனைட் கூட வினைபுரியும் போது சைனோஹைட்ரின் வந்து நம்மளுக்கு உருவாகுது. இந்த சைனோஹைட்ரின் வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் அமிலத்து கூட வந்து வினைபுரியும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் சி வந்து கிடைக்குது. நம்மளுக்கு ஆப்ஷன்ல வந்து 4 கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எது சரியான ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம இன்றைய தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல வந்து நம்ம இந்த வினையை எழுதிடலாம். நம்மளுக்கு வந்து கேள்வியில வந்து பி ப்ராடக்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சி ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் பி வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் அமிலத்து கூட வந்து வினைபுரியும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் சி கிடைக்குது. சரி, வாங்க இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து இந்த சைனோஹைட்ரினை வந்து நம்ம எழுதிக்கலாம். இந்த சைனோஹைட்ரின் வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் அமிலத்து கூட வந்து வினைபுரியுது. இப்போ இந்த ஆல்கஹால்ல இருக்கிற ஆக்சிஜன்ல வந்து தனித்து இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஆசிட்ல வந்து H+ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆக்சிஜன்ல இருக்க தனித்து இரட்டை எலக்ட்ரான்கள் வந்து இந்த H+ போய் தாக்குது. தாக்கும் போது இங்க வந்து புரோட்டானேற்றம் நடக்குது. நடக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்குது. இப்போ ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான்களை கொடுத்ததுனால இது வந்து நேர் அயனியா வந்து மாறுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வந்து வெளியே போயிருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கார்பன் நேரயனி வந்து உருவாகுது. கார்பன் நேரயனிக்கு பக்கத்துல இருக்க கார்பன் வந்து ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற CH பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பன் நேரயனியை நோக்கி நகரும் போது நம்மளுக்கு H+ வந்து வெளியே போகி நம்மளுக்கு ஆல்கீன் வந்து உருவாகுது. அதாவது டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு உருவாகுது. இதோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளோஹெக்சின் கார்போநைட்ரைல். இப்போ வந்து இந்த கார்போநைட்ரைல் வந்து இன்னும் வந்து அடர்கந்தக அமிலத்துக்குள்ள தான் இருக்கு. இப்போ இங்க வந்து நீரேற்றம் வினை வந்து நடக்குது. அப்படி நடக்கும்போது இந்த சைனைடு குரூப் வந்து அமைடு குரூப்பா வந்து மாற்றம் அடையுது. இப்போ இதோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளோஹெக்சின் கார்பாக்சமைடு. இப்போ வந்து இந்த சைக்ளோஹெக்சின் கார்பாக்சமைடு வந்து இன்னும் வந்து அடர்கந்தக அமிலத்துக்குள்ள தான் இருக்கும்போது மீண்டும் வந்து நீரேற்ற வினை நடந்து இந்த அமைட் குரூப் வந்து அமிலமாக மாற்றப்படுகிறது. அதாவது நம்மளுக்கு இது என்ன என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சின் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ வந்து நம்மளுக்கு இங்க வந்து வலிமை மிகு அமிலம் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த படிநிலை வரைக்கும் வந்திருக்கு. இதுவே வந்து நம்மளுக்கு வலிமை குறைந்த அமிலம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படிநிலையோடைய இந்த வினை வந்து முடிஞ்சிருக்கும். சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இன்றைய கேள்வி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அதாவது ஒரு வினை கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சி ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 தான். அதாவது கார்பாக்சிலிக் அமிலம் தான் உருவாகும். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உடனடியாக கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.